ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது நியூயார்க் சிட்டில. ஸ்பைடர்மேன் எப்பவும் போல வலைய பின்னிக்கிட்டு நியூயார்க் சிட்டியை கண்காணிச்சிட்டு இருந்தான். முன்ன மாதிரி ஸ்பைடர்மேனோட வாழ்க்கை சுவாரஸ்யமா இல்ல. ஏன்னா அவனுக்கு எந்த ஒரு வேலையும் இல்ல. ரொம்ப நாளா மேரி ஜேன் கூட பேசுறதும் இல்ல. சோ இதனால ஸ்பைடர்மேன் கொஞ்சம் குழப்பத்துல இருந்தான். அப்பதான் அங்க சில கிரிமினல்ஸ் ஒரு காரை திருட முயற்சி செய்வாங்க. அந்த கிரிமினல்ஸ் முன்னாடி ஸ்பைடர்மேன் சடனா வந்து நிப்பான். ஸ்பைடர்மேனை பார்த்த உடனே அந்த கிரிமினல்ஸ் அங்கிருந்து சதறடிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க ஒருத்தன் ஸ்பைடர்மேன் மாதிரி செவுர்ல ஒட்டிட்டு இருப்பான். ஸ்பைடர்மேனோட பார்வை அந்த நபர் கிட்ட போகும். யார் இவன் நம்மள மாதிரி செவுர்ல ஒட்டிட்டு இருக்கான்னு. ஸ்பைடர்மேனை பார்த்த உடனே அவன் சொல்லுவான், ஹலோ பீட்டர், நீ ரொம்ப குழப்பத்துல இருக்கன்னு எனக்கு தெரியுது. நான் உன்னோட இடத்துல இருந்தாலும் சேம் உன்ன மாதிரி தான் கன்ஃபியூஷனா இருப்பேன். இத சொல்லிட்டு அவன் ஸ்பைடர்மேன் மாதிரி செவரா ஜம்ப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஸ்பைடர்மேன் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். அண்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே கேட்பான், பாஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்க யாரு? உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் பீட்டர் பார்க்கர்னு? அதுக்காக என்னோட பேர் எசிக்கல், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். இத சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ண ஆரம்பிச்சான். அண்ட் ஸ்பைடர்மேன் அவன் யாருன்னு முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்பைடர்மேன் அவனை ஒரு இடத்துல வெப் ஷூட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறான். அண்ட் அவனை பார்த்து, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பான். எசிக்கல் ஸ்பைடர்மேனை பார்த்து, பீட்டர் உனக்கு ஸ்பைடர் பவர் எப்படி கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்பான். அதுக்கு பீட்டர், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் என்ன கடிச்சதுனால எனக்கு ஸ்பைடர் பவர் கிடைக்குதுன்னு சொல்லுவான். எசிக்கல் ஸ்பைடர்மேன் கிட்ட, உன்ன ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கடிச்சிருக்கு, அதனால நீ ஸ்பைடர்மேனா உருமாறி இருக்க, இது உன்னால ப்ரூஃப் பண்ண முடியுமா? ஏன்னா நீ கண்ணால பார்த்தது உண்மை கிடையாது. இதை கேட்டு ஸ்பைடர்மேன் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல எசிக்கல் என்ன சொல்றாருன்னு.